மேஷராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எவ்வளவோ பாடுபட்டிருந்தாலும் இப்போ நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நவகிரகங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் நல்ல அமைப்பில் தான் இருக்குது. இருந்தாலும் சில இடங்களில் சரியான அமைப்பு இல்லைனாலும் நீங்கள் அதை சரியாக செய்தால் மட்டும் போதும். எளிமையான முறையில் சொல்கிறேங்க. இதன்படி ஓரளவுக்கு உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். மேஷராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லோரையும் தன்னை போலவே பாவிப்பவர்கள் தான். எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பீங்க. பணம் இருந்தாலும் அவ்வளோதான், பணம் இல்லைனாலும் அவ்வளோதான், ஒரே மாதிரியாக தான் வச்சுருப்பீங்க. பெருசாக தூக்கி வச்சு கொண்டாடவும் மாட்டீங்க, இறக்கி கீழே போட்டு மிதிக்கவும் மாட்டீங்க. நியாயமாக நடந்துக்கக்கூடிய ஆட்கள் தான். இப்படிப்பட்ட மேஷராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை தாங்க கொடுக்குறாரு. இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருந்தாலும் இப்போ செவ்வாய் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். முருகனை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு வழிபாடு பண்ணிட்டாலே போதுங்க. வாழ்நாள் முழுக்க இதை செஞ்சு தான் ஆகும். உங்கள் ராசிநாதன் எப்பொழுதும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். எந்த பிரச்சனையும் எவ்வளோ பெரிய கிரகம் சரியில்லைனாலும் சரிங்க, முருகர் உங்களை எந்த விதத்திலும் கைவிடவே மாட்டார். தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க, மாறுதல் ஏற்படும். வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். இடம் வீடு கட்டுறது, இல்லை புதுசாக இடம் வாங்கி போகிறேன், இல்லை ஏற்கனவே இருக்கிற வீட்டை புதுப்பிக்க போகிறேன், ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இதெல்லாம் செய்யலாம். செவ்வாய் சரியான அமைப்பில் தான் இருக்குது. நல்ல செலவாயும் அமையும் உங்களுக்கு. ஆனால் கடன் வாங்கி மட்டும் எதுவும் பண்ணக்கூடாதுங்க. கடன் வாங்கி ஏதாவது செய்தால் கடன் அடையாது. அது பேங்க் லோனாகவே இருந்தாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் உங்களால் கட்டிட்டு வெளியே வரவே முடியாது. பல நாட்கள் ஆகலாம். கையில் என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் வாழ்க்கையில் உங்களுக்கு பெரும்பாலான பகுதி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடந்து போயிட்டே இருக்கலாம். கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக நீங்கள் பயணம் பண்ணணுன்னா கடன் இல்லாமல் முயற்சி பண்ணுங்கள். ஏற்கனவே இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். செவ்வாய் நல்லா இருக்கும் பொழுது கடனை அடைச்சிட்டு வாங்க, கடனை வாங்காதீங்க. இல்லை புதிய கடனை அடைச்சி பழைய கடனை அடைச்சிட்டு புதிய கடனாக வாங்கிக்கலாமான்னா வட்டி கம்மியாக இருக்கான்னு பார்த்து அதன்படி செயல்படுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கான காலகட்டம் தாங்க. உங்கள் ராசியிலேயே சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே காலதாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கும். தேவையில்லாத சங்கடங்கள் இருக்க மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற குற்ற உணர்வு இருக்க மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. சூரியன் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்படித்தான் இருக்கும். குலதெய்வத்தோட வழிபாடே நீங்கள் தொடர்ந்து பண்ணித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அவரோட பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. குலதெய்வத்தினோட அருள் கம்மியாக ஆகிடும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் விடக்கூடாது. தொடர்ந்து வழிபாடு செய்துக்கிட்டே இருக்கணும். மாதம் ஒரு முறை கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை ஆண்டுக்கு 2 முறைனா போயிட்டு தான் நீங்கள் அங்கே போயிட்டு வந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. பேரெல்லாம் கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் பேரை ஏதாவது ஒரு இடத்துல தப்பாக சொல்லி தவறுதலான தகவலை பரப்பி வாழ்க்கையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது. யாராவது நண்பர்கள்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி இதை செய்யலாம் அதை செய்யலான்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலைகளை செய்யறதுக்கெல்லாம் கூட்டு போவாங்க. தவறான பழக்கத்துக்கெல்லாம் ஈடுபடவே கூடாது. இதையெல்லாம் நடக்கிறதுக்கான காலகட்டம் இருக்குது. கொஞ்சம் நிதானம் தேவை. சூரியன் சரியாக இருக்கிற வரைக்கும், சரியாகிற வரைக்கும் நீங்கள் நிதானமாக தான் ஆகணும். சரியாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்களே நினச்சாலும் உங்களை தவறான வழிக்கு நீங்கள் செல்ல மாட்டீங்க. அதே போல் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு. புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு. இப்போ உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டன்றதால புதன் தெளிவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய ஆபத்துக்கள் இல்லை. இருந்தாலும் நீங்களும் சிந்திச்சு தான் செயல்படணும். பழகிறவங்க எல்லாம் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு எந்த நம்பிக்கையிலையும் பழகாதீங்க. எல்லாரையும் கொஞ்சம் தூரம் வச்சு பாருங்கள், அதுதான் நல்லது. கிட்ட எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா அவங்களோட கெட்டது நல்லது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் தூரம் எடையை வச்சு பார்த்தீங்கன்னா வேறு யாரோன்னு வச்சு பார்க்கும்பொழுது நல்லது கெட்டது புரிஞ்சிடும். தெளிவான ஒரு எண்ணங்களுக்கு செயல்பாட்டுக்கும் வந்துடுவீங்க. புதன் பகவான் உங்களுக்கு நிறைய மாறுதலை தாங்க கொடுக்குறாரு. எதை செய்தால் எது சரியாகுன்ற அளவுக்கு உங்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு புதன் பகவான். பரவாயில்ல, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு கிரகம் சரியில்லைனாலும் ஒரு கிரகம் உங்களுக்கு தெளிவை அமைச்சு கொடுக்குது, பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார். நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். தொழில் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எளிமையாக சரி பண்ணிடுவார். வேலைக்கு வரக்கூடிய ஆட்கள் வேலைக்கு வரமாட்டேன்னுவாங்க, இல்லை வேலை செய்கிற இடத்துல
தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்திடுவாங்க, கடனை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க, பிரச்சனையை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் இப்போ தன்னால் சரியாகிறதுக்கான காலகட்டத்தை குரு பகவான் உங்களுக்கு வந்துட்டாருங்க. தொழில் முன்னேற்றம் தான், வளர்ச்சி தான், சிறப்பு தான். அதே போல் பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறார். குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒற்றுமையை கொடுக்குறாரு. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதம், பிரச்சனைகள் எல்லாம் தெளிவாயிடும். யாரோ ஒருத்தவங்க சண்டைன்ற ஆயிடுவீங்க. 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க சகஜமாக சமாதானத்துக்கு வந்துடுவீங்க. அப்போ இன்னொருத்தவங்களும் அதுக்கு வந்து தானே ஆகணும். எல்லாம் சரியாயிடும். வெளி ஆட்களின் தொடர்புகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணுவாங்க, உங்கள் குடும்பத்தினுடைய விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனா உங்களுக்குள்ளேயே பேசி முடிவு பண்ணுங்கள். வெளி ஆட்கள்லாம் உங்களை சரியான அமைப்பில் கொண்டுட்டு போக மாட்டாங்க. சந்தோஷம் தான் படுவாங்க. யார் அடிச்சுக்கிறாங்க, யார் சண்டை போடுறாங்கன்னு தானே இன்றைக்கி பார்த்துட்ருக்கு உலகம். அது சரியாக்கணும்னு யாரும் நினைக்கல. அதுலேருந்து குளிர்காயிறாங்க. மற்றவங்க சண்டை போட்டுக்கிட்டே இவங்களுக்கு சந்தோஷன்ற மாதிரி. அதனால் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அவங்க பெரிய விஷயமாக்கி உங்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்திடுவாங்க. குரு பகவான் இப்போ நல்ல இடத்துல இருந்தாலும் சில விஷயங்களே நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருந்தாகணும். அதே போல் திருமண பாக்கியம் உண்டாகுமான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். குரு பகவான் சரியான இடத்துல இருந்து சரியான அமைப்பில் இருக்காருன்னா உடனடியாக திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிதானமாக இருங்க, பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரியான அமைப்பில் இருந்தால் தான் திருமணம்லாம் பண்ணணும். ஏன்னா காலத்துக்கும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒரு நாளோ 2 நாளோ முடிந்து போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு கடைப்பிடிங்க. காலகாலத்துக்கும் பின்பற்ற வேண்டிய ஒரு வாழ்க்கை அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவால் நிறைய நன்மைகள் இருந்தாலும் அந்த குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறதுனால அந்த அமைப்பு மட்டும் சரியில்லை. மற்றவங்களும் உங்களுக்கு பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது, நீங்களும் வேறு யார் வீட்டுக்கும் பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது. அந்த கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வேறு வெளியாட்கள் வந்தாலே சரியாகாதுங்க அந்த பிரச்சனை. அவங்க 2 பேருமே சேர்ந்து பேசினாலே முடிவுக்கு வந்துடும். அது ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்கும். பிரச்சனைக்குள்ளே யாரையும் உள்ளே விட்டுறாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்காருங்க. திடீர் பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை நடக்க போதுங்க. எப்படியா இருந்தாலும் வரவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி 10 ரூபா பேக்கெட்டில் இல்லை, என்ன பண்ண போகிறோன்னு நினைப்பீங்க. திடீர்னு பார்த்தா எங்கேயோ இருந்து பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழும். அது உங்களுக்கு வர வேண்டியதாக இருக்கலாம், இல்லை வேறு யாருக்காவது கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம். எப்படியும் அந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்கிர பகவான். அதே போல் உறவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறார். புதிய உறவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேஷராசிக்காரர்களின் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய போகிறீங்கன்னா ஒரு புது உறவு வரதான் செய்யும். இதெல்லாம் நல்ல உறவுகளாகவும் இருக்கலாம். சந்தோஷமாக ஏற்றுக்குவீங்க. நிறைய இடத்துல நல்ல சுபவிரய செலவும் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறீங்க. நல்லபடியாக பண்ணுவீங்க. காலம் உங்களுக்கு கனிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இதில் வெற்றி தான். சந்திரன் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குதுங்க. சந்திரன் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருந்துக்கிட்டு மனசுக்குள்ள தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்துவார். எப்பயுமே ஒரு பதட்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அங்கன்னா ஒரு விஷயமே இருக்காது, ஆனால் பதட்டம் மட்டும் இருக்கும். ஏன் எதுக்குன்னு உங்களுக்கு புரியாது. இது எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் கொஞ்சம் மாறும் பொழுது மாறிடும். இஞ்சி சேர்த்துக்கோங்க உணவில், வேறு வழியே இல்லை. அதே போல் வெள்ளிக்கிழமையில் இல்லை பௌர்ணமி தினத்தன்று அம்மன் வழிபாடு சிறப்புங்க. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க, சரியாக போயிடும். காளி, துர்கை இதெல்லாம் வழிபாடு பண்ணும்பொழுது இன்னும் சிறப்புங்க. அதுவும் அந்த பௌர்ணமி தினத்தன்று பண்ணிங்கன்னா இன்னும் விசேஷம். மல்லிகைப்பூ வாங்கி அர்ச்சனை பண்ணிங்கன்னா இன்னும் விசேஷம். ஏன்னா சந்திரனுக்கு உகந்தது அதெல்லாம். இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மாறுதல் ஏற்பட்டுருங்க. சந்திரனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு வராது. நிறைய முன்னேற்றத்திற்கான வழிவகையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் சந்திர பகவான். மனசு தெளிவாக இருந்தாலே முன்னேற்றம் தாங்க வாழ்க்கையில். அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாங்க. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. ஆனால் பயப்பட தேவையில்லை. பயப்படவே பயப்படாதீங்க. சுபவிரய செலவாக இருந்தால் வீடு கட்டுறது இல்லை பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கள். இல்லையா வேறு எதுக்குமே செலவே பண்ணாதீங்க. கையில் கெட்டியமாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பண்ணி தான் ஆகணும்னா பண்ணணும், இல்லைன்னா செலவு பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி இருந்தால் விரயம் ஆகாமல் தவிர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் 1 ரூபாய் எடுத்து தானே செலவு பண்ண போகிறேன்னு அலட்சியமாக எடுத்திங்கன்னா கையில் உள்ள அத்தனையும் போகிறதுக்கான சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்தி விட்டுருவார். முடிந்த வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஹனுமன் வழிபாடு சிறப்பு. தேவையில்லாதவர்களுடன் கூட்டணிலாம் வச்சுக்காதீங்க. பழக்க வழக்கமே வச்சுக்காதீங்க. இப்போ கூட்டு போய் எங்கேயாவது உங்களை கூட்டு போய் விட்டுட்டு அழகாக அவங்க தப்பிச்சு வந்துடுவாங்க. நீங்கள் பிரச்சனையில் மாட்டுவீங்க. ஒன்றும் இல்லாமல் நிற்பீங்க.
கையில் பைசா இல்லாமல் நிற்கும் பொழுது ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த பிரச்சனையும் உங்களால் சரி கட்ட முடியாது. குடும்பத்துக்குள்ளேயும் பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டு போயிடும். உங்களுக்கு என்ன தகுதியோ அதற்கு தகுந்தாற்போல் உள்ளவர்களுடன் மட்டும் பழகுங்க. ரொம்ப லோ கிளாஸும் பழக வேணாம், ரொம்ப ஹை கிளாஸும் பழக வேணாம். உங்களுக்கான ஆட்களோடு பழகும் பொழுது பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. அவங்களுக்கு உங்களை பற்றி புரியும். அதே மாதிரி உங்களுக்கும் அவங்கள பற்றி புரியும். புரிதல் இல்லாமே சில இடங்களில் பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு தாங்க நிறைய சங்கடங்களை ஏற்படுத்திடுறாங்க. அதே போல் நம்பிக்கையாக இருக்கிறவங்க கூட மட்டும் பழக முயற்சி பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லைன்னா பழகவே பழகாதீங்க. அவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, விட்டு விலகிட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா சின்னதாக ஆரம்பிக்கிற பிரச்சனை தான் பெருசாக முடிஞ்சிடும். ஏன்னா காலங்கள் இன்னும் நிறைய காலங்கள் நீங்கள் சனி பகவானோடு பயணிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் வேணும், பொறுமை வேணும், பொறுப்பு வேணும். பொறுப்போடு செயல்படணும், நியாயமாகவும் இருக்கணும், எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு இடைஞ்சலே கொடுக்காத அளவுக்கு இருக்கணும். இதெல்லாம் இருப்பீங்க. இருந்தாலும் சில இடங்களில் உங்களை தெரியாமலோ உங்களை அறியாமலோ செய்யும் சின்ன மிஸ்டேக்கால தான் பெரிய பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பொருளாதாரம் மட்டும் கொஞ்சம் கெட்டியமாக பார்த்துக்கோங்க. பொருளாதார வரவெல்லாம் கொடுக்குறார். அதேமாதிரி தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். கழுத்து சம்மந்தப்பட்ட வலி இருக்குது, கழுத்தில் வலிக்குது, நரம்பு வலிக்குதுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள். அதே போல் சைனஸ் வரும், சளி பிடிக்கும், தலைவலி, ஒத்த தலைவலி வர்றது, இதையெல்லாம் உடனடியாக மருத்துவரை பாருங்கள். அதே போல் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன், நானே ஏதோ சுய மருந்து சாப்பிட்டுக்கிறேன்னா சாப்பிடாதீங்க. அதெல்லாம் பக்க விளைவாகி வேறு பிரச்சனைகளுக்கு அப்போ தான் பொருளாதார விரயமே ஏற்பட்டுடும். உடனடியாக மருத்துவரை பாருங்கள். மனக்கவலையிலே இருக்காதீங்க. எப்பயும் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. ஏதோ ஒரு பயத்துலேயும் பதட்டத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்க. 7:30 வந்துருச்சு, நான் என்ன பண்ண போகிறேன், அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுல. அதெல்லாம் யாருக்கும் எதுவும் முடியாதுங்க. உங்களுக்கு முன்னாடி 7:30 வந்தவங்களாம் பார்த்துருக்கீங்கல்ல, அவங்க எப்படி இருக்காங்களோ அதை பாருங்கள். அதில் அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் தவிர்த்துட்டாலே போதும். வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. அதுதாங்க வாழ்க்கையில் ஒரு உன்னதமான உன்னிப்பான கவனமாக இருக்கணுன்றது. மற்றவங்களை எதுக்கு பார்க்கணும், இந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்தா போதும். தேவையில்லாமல் பொறாமப்படுறதுக்கோ போட்டி போடுறதுக்கோ ஒரு சிலவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதை மாதிரிலாம் இல்லாமல் என்ன செஞ்சால் நம்ம தப்பிச்சுக்கலான்னு பார்ப்பாங்க ஒரு சிலவங்க. அவங்க தான் புத்திசாலிகள். அந்த மாதிரி நீங்கள் புத்திசாலித்தனத்தோடு பழக பாருங்கள். வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்காங்க. ஆன்மீக சிந்தனையே இப்போ கொடுக்க போகிறார் கேது பகவான். இனிமேல் எப்பயுமே ஒரு ஆன்மீகத்தோடையே பயணம் பண்ண போகிறீங்க. நீங்கள் நிறைய கோவில்களுக்கு போவீங்க, புதிய புதிய கோவிலுக்கு போவீங்க, நிறைய அனுபவத்தை கற்றுக்க போகிறீங்க, ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. நிறைய உங்களுக்கே அதெல்லாம் உற்சாகமாக இருக்கும். மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் கேது பகவான். இறை சிந்தனை உங்களுக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். பக்குவப்படுவீங்க, நிறைய இடத்துல பக்குவமாக நடந்துக்குவீங்க. கடவுளுக்கே உங்களை பிடிச்சிரும், அந்த அளவுக்கு நீங்கள் நடந்துக்க போகிறீங்க. ராகுவால் பார்த்தீங்கன்னா பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க. சரியான அமைப்பில் வராரு. அதே போல் சின்ன சின்னதாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கோவப்பட்டாலும் மனசுக்குள்ளே அவர் சொல்லுவார், இதுக்கெல்லாம் கோவப்படாத, தைரியமாக சரியாயிடும்ன்றத உங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு வரார். உற்சாகமான உணர்வுகளை கொடுப்பார். வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்கணும், வீட்டு உறவுகள்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார். இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை எளிமையாக சந்திச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிடுவீங்க, தவிடுபொடி ஆக்கிடுவீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது. இறைவனை மட்டும் நம்பி எல்லா வேலையும் செய்யுங்க, உறுதியோடு செய்யுங்க. மற்றவர்களை நம்பாதீங்க, உங்களை மட்டும் நம்புங்க, இறைவனை மட்டும் நம்புங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க.